இடையே காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். எல்லோருக்கும் கவலையை கொடுப்பது போலவே அப்பல்லோ மருத்துவமனையுடைய இந்த ஒரு அறிவிக்கை சற்று நேரத்துக்கு முன்பாக வந்த அறிவிக்கையை நீங்களும் பார்த்திருப்பீங்க. சற்று கவலை கொள்ளத்தக்க விஷயங்கள் அதில் இருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள் இது சார்ந்து பதிவு செய்யுங்க திரு திருநாவுக்கரசர். காலையில அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குறித்து அங்கிருந்த அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், மருத்துவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். நேற்று ஏற்பட்ட மாரடைப்புக்கு பிறகு அவங்க தொடர்ந்து உரிய சிகிச்சைகள் தரப்பட்டு வருகிறது. உடல்நிலை சீராக உள்ளது, ஸ்டெடியா இருக்குது, ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்கிற தகவலை எனக்கு எல்லோரும் சொன்னார்கள். இப்போ வந்திருக்கிற அறிக்கையின்படி கொஞ்சம் வெரி கிரிட்டிக்கல்ங்கிற நீங்க சொன்ன மாதிரி அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மிகவும் கவலைக்குரியது, வேதனைக்குரியது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுவா எல்லாருமே கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கட்சி எல்லையெல்லாம் தாண்டி எல்லா மக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் என்று எல்லோருமே பிரார்த்திக்கிறார்கள். இது மாதிரி இந்த சூழ்நிலையில மக்கள் செய்கிற இந்த பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது என்று நானும் நம்புகிறேன். எல்லோரும் இந்த சூழ்நிலையில என்ன செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் பெற்று திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும் விருப்பமும் ஆகும். ஆக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திரும்பி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். உண்மை திரு திருநாவுக்கரசர், இன்னொரு விஷயம் குறிப்பிட்டீங்க. இன்று காலை நீங்க மருத்துவமனைக்கு போயிருந்த போது சீராக உடல்நிலை இருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா அங்க மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக? ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருவிகள்லாம் பொருத்தப்பட்டிருந்தாலும் சீராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்று காலை உங்களுக்கு இருந்திருக்கு. இதுல நான் மருத்துவமனைக்குள்ள போய் அவங்க இன்டென்சிவ் கேர்ல யாரும் அலோவ் பண்றதுல அங்க போய் பார்க்கல. இருக்கிற மருத்துவர்கள், அங்க இருக்கிற அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது நேற்று ஈவினிங் ஏற்பட்ட மாரடைப்புக்கு பின்னால அதுல இருந்து தொடர்ந்து சிகிச்சைகள் இன்டென்சிவ்ல சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்ரஸ் இருக்கு, ஸ்டெடியா அப்படி போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்ற தகவல்ங்கிறது லேட்டஸ்ட். இப்போ கொஞ்சம் வெரி கிரிட்டிக்கல்னு சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அது இப்ப கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அறிக்கையின்படி நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிலைதான். அதுல இருந்து இன்னமும் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்கிற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு சிகிச்சை உலகத்துல எந்த நாடுகள்ல டாக்டர்ஸோ மெடிசன்ஸோ ஃபர்தரா அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் உச்சபட்சமாக அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கைகளை மேதக ஆளுநரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ மத்திய அரசோ விரைந்து அதிகபட்சமான உயிரை காப்பாற்றுவதற்கும் அவர்களை நல்ல உடல்நலத்தோடு மீட்டி கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு உட்பட எல்லோரும் சேர்ந்து இணைந்து வேகமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.